friends, welcome back to our video. So உங்க ஃபோன் கேமரா வந்துட்டு எப்படி வெப்கேமா மாத்துறது. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். அந்த ஈஸியான ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் மொபைல் கேமரா வந்துட்டு ஈஸியாக வந்து பாருங்கள் பிசியோட வெப்கேமா மாற்றிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐரின் வெப்கேம் பிசி அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் மேக் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து கூகுளில் வந்துட்டு ஐரின் வெப்கேம் பிசி ஃபார் பிசி அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து போகும். ஸோ இந்த லிங்க் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிரும். விண்டோஸ்க்கு வேணால் விண்டோஸ் டெவலப் பண்ணுங்கள், மேக் வேணால் மேக் டெவலப் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பாருங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடணும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப செட்டப். ஸோ நமக்கு பிசியில் வந்து என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம பிசியில் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ரெண்டாவது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டால் உங்கள் மொபைலுக்கு வந்து போகணும். ஸோ மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரின் 4K வெப்கேம் ஃபார் பிசி அண்ட் மேக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆப். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங். ஸோ அந்த யூஎஸ்பி டீபக்கிங் அதை ஆன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த யூஎஸ்பி டீபக்கிங் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் மூலம் பிசி கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது எப்படி ஆன் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஓகே, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும். ஸோ அபவுட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பில் நம்பர் எங்கே எழுதிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ பில் நம்பர் டேப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் டெவலப்பர் செட்டிங்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெட்மி ஃபோன் வச்சிருந்தா நீங்கள் வந்து மியூ வெர்ஷன் வந்து டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு அது கூட்டிகிட்டு போயிடும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணால் யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு இருக்கும். ஸ்விட்ச் டு டீபக்கிங் மேட் வித் யூஎஸ்பி இஸ் கனெக்டட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் டேட்டா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பிசியில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், உங்கள் ஃபோனில் வந்து கேமரா வந்து ஆக்சஸ் பண்ண ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து என்னென்னலாம் காட்டுறீங்களோ அது வந்து போதும் டேட்டா வந்து உங்கள் பிசியோட வந்து வெப்கேம் மிரராக மாறிடும். ஓகே, இதான் வந்து சிம்பிளான மெத்தட். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த சாஃப்ட்வேர் உங்கள் பிசி இன்ஸ்டால் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இன்ஸ்டால் பண்ணும். ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் டெவலப்பர் ஆப்ஷனில் போய் யூஎஸ்பி டீபக்கிங் ஆன் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் டேட்டா கேபிள் மூலமாக உங்கள் ஃபோனை வந்து பிசி கூட கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக் கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி 100% ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஜூமில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணேன். ஜூம் மீட்டிங்கில் வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம பிசிலே வந்து கேமரா அப்படின்னு ஆப் இருக்கும். ஸோ அந்த கேமரா ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் இது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, ஸோ எல்லாமே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம செக் பண்ணுங்கள். ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷனும். இந்த வீடியோவில் தான் நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.